மிசா நெருக்கடி நிலையை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. 1975 மிசா நெருக்கடி நிலையால் ஓராண்டுக்கு மேலாக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறையில் இருந்த நிகழ்வு இன்றோடு 50 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விபத்தில் முதலமைச்சரானவர் அல்ல. தனது 14வது வயதில் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக எனும் அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்புதான் பின்னர் திமுக இளைஞரணி என உருவாகி விழுதுகளாகி திமுகவை வளர்க்க உதவியது. மிசா நெருக்கடி நிலையால் 1976ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு கலைக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட அந்த வரலாற்றை எவரும் மறந்துவிட முடியாது. அந்த வரலாறுதான் ஒரு சாதாரண தொண்டன் ஸ்டாலினை இன்றைக்கு திமுகவின் தலைவராகவும் இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராகவும் உருவாக்கியுள்ளது. 1976 ஜனவரி 31 ஆட்சியை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் பிறப்பிக்கப்பட்ட அன்று மாலையே காவல்துறை அதிகாரிகள் கோபாலபுரம் இல்லத்திற்கு படையெடுத்து வருகிறார்கள். அவர்களை கண்ட கலைஞர், என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா? கைது செய்து கொள்ளுங்கள், நான் தயார் என்கிறார். அதை கேட்ட காவல்துறை அதிகாரிகள் கலக்கத்துடன், ஐயா, உங்களை கைது செய்வதற்காக அல்ல, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய எங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது என்று கூறினார்கள். அப்போது அவர்களுக்கு பதிலளித்த கலைஞர், ஸ்டாலின் தற்பொழுது வீட்டில் இல்லை, வெளியூர் நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார், நாளை வருவார், வந்ததும் உங்களுக்கு தகவல் தருகிறேன், வந்து கைது செய்து செல்லுங்கள் என்று தெரிவித்தார். வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். உடனடியாக சோதனை செய்து கொள்ளுங்கள் என்கிறார் கலைஞர். மறுநாள் ஸ்டாலின் கோபாலபுரம் வீடு வந்து சேர்ந்ததும் அவரிடம் காவல்துறை கைது செய்ய வரும், தயாராக இரு என்று கூறிவிட்டு காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுத்தார் கலைஞர். கைது செய்ய வந்த காவல்துறை அதிகாரிகள் ஸ்டாலினை கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது பொதுமக்கள் திரண்டு எதிர்த்தார்கள். அவர்களை விலகிப் போகச் சொல்லி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றார் கலைஞர். நேற்று வரை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதலமைச்சர் ஆட்சி கலைக்கப்பட்ட பின் தன் மைந்தனை தேடி வந்த காவல்துறையிடம் அவரை ஒப்படைத்தார். அந்த நாள் 1975 பிப்ரவரி 2. அன்று சிறையில் என்ன நடந்தது? எம்பியாக சென்னை மேயராக திகழ்ந்த சிட்டிபாபு சிறை கொடுமைகளை பற்றியும் சிறையில் ஸ்டாலினை போலீசார் தாக்கி சித்திரவதை செய்ததை பற்றியும் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். அந்த நூலின் பெயர் சிட்டிபாபுவின் சிறை டைரி. திராவிடக் கழகத் தலைவர் வீரமணியும் அந்த நேரத்தில் சிறையில் இருந்தவர் என்பதால் அங்கு ஸ்டாலின் போலீசாரால் தாக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி எழுதி வேதனைப்பட்டுள்ளார். அடிப்பட்ட மகனைக் கண்டு ஆறுதல் கூற சிறைக்கு வந்த கலைஞர் முன் சிறை கம்பிகளுக்கு உள்ளே அடிப்பட்ட காயம் வெளியே தெரியாதவாறு முழங்கை சட்டை அணிந்து மறைத்து வந்தார் ஸ்டாலின். அவரிடம் போலீசார் அடித்தார்களா என்று கேட்ட தந்தை கலைஞரிடம் பொங்கி வந்த அழுகையை மறைத்து கொண்டு இல்லை இல்லை என்று கூறி சமாளித்தார் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சர் பதவி என்பது சிலர் நினைப்பது போல பகட்டான பொம்மை பதவி அல்ல, தியாகத்தால் சேவை செய்யும் பதவி. தியாகச் சிந்தையோடு தமிழ் மக்களுக்கு தொண்டுகள் செய்து தமிழையும் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் வாழ வைக்கும் பதவி. அதை கூட பதவி அல்ல, பொறுப்பு என்று கூறுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்.